உக்ரைனோட யுத்தத்த அப்படியே புகை போட்டு வளர்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமெரிக்காவோட எண்ணம் ஈடேறாது. காரணம் என்னன்னா, அது புகையா இருக்காது. எரிமலையா வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா இப்ப நல்லாவே உணர்த்த ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இது நாள் வரையும் உக்ரைன் யுத்தகலம் மூலியமா ரஷ்யாவ 10 வருஷம் பின்னோக்கி போடலாம்லாம் கனவு கண்டார்கள். அது முடியாம போயிருச்சு. சரி, ஒரு தலைவலியோட இருப்பாய்ங்க ரஷ்யா அப்படின்னு அடுத்த கட்டத்துல நடத்திட்டு போனார்கள். ஆனா போக போக உக்ரைனோட நிலப்பரப்புகள் ஜாஸ்தியா ரஷ்யா கைவசம் போக போக இவர்களுக்கு ஐரோப்பா பக்கம் பெரிய நேட்டோ படைய கட்டமைச்சு புண்ணியம் எல்லாம் போயிரும். ஏன்னா ஏகப்பட்ட பஃபர் ஜோன் இவர்களுக்கு கிடைக்கும். நாளடைவுல இன்னைக்கு உக்ரைன் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் மாரியே அடுத்தடுத்த ஆட்களும் வந்தார்கள். இல்ல அத காட்டிலும் வேகமா வந்தார்கள் அப்படின்னா, இன்னமும் கூடிக்கிட்டே போகக்கூடிய விஷயமா மாறி போயிரும். இப்பதான் பெரிய அளவு டீப் இன்சைட் ரஷ்யா தாக்குதலுக்கான திட்டங்கள் தீட்டப்படுது. ஜெலன்ஸ்கிய விட்டு கேட்க விடுறது. "நீ கேளு, நான் தர மாரி தர்றேன்" அப்படின்னு அத நோக்கி போறது. ஆனா இங்க தான் அபாயமே ஆரம்பம். காரணம் என்னன்னா, ரஷ்யா அத வலுவா பிடிச்சுக்கிச்சு. தப்பி தவறி குடுத்தா பெரிய அளவு தாக்குவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சார்கள். தாக்குறது மட்டும் இல்ல, நினைச்சு பார்க்க முடியாத சேதாரத்த குடுப்போம் அப்படின்னு சொல்லி மீண்டும் எச்சரித்தார்கள். அதுக்கடுத்து களத்துல இறங்கிட்டார்கள். அணு ஆயுத கொள்கைகள்ல மாற்றம். அந்த அணு ஆயுதத்தை எப்படி ஐரோப்பா மேல பயன்படுத்துவோம்? 24 மணி நேரத்துல கிரவுண்ட் ஜீரோ மாரி அணு ஆயுதமே இல்லாத ஐரோப்பாவ நாங்க உருவாக்கிருவோம். ஐரோப்பால உள்ள அணு ஆயுத தளங்கள், அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய எல்லா இடங்களும், நீர்மூழ்கி கப்பலா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அழிக்கிறது. அதுக்கப்புறம் பெரும் தாக்குதல ஆரம்பிக்கிறது. இதுல முற்றிலும் இந்த விஷயம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பெரிய அளவு ஐரோப்பா சைலண்ட். ஏன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாரி பிரிட்டன் கூட அமைதிதான். ஏன்னா பிரிட்டனும் புரிஞ்சுக்கிச்சு நிலைமையோட வீரியத்த. அந்த மாரி போச்சு அப்டின்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிறதா. நம்ம மாட்டிக்குவோம். அதே சமயம் இந்த நிலைமைய ஈஸியா உருவாக்கி தொலைச்சுருவாய்ங்க. காரணம் என்னன்னா, ஐரோப்பா, பிரிட்டன், அமெரிக்கான்னு ரஷ்யா சொல்லவே இல்ல பாத்தியா? அப்படின்னு எல்லா பயலுகளுக்கும் பயங்கர டென்ஷன் ஆயிருச்சு, கோவம் ஆயிருச்சு. ஏன் அப்டின்னா, அமெரிக்கா பேரு இருந்தா தான் அமெரிக்கா தூண்டி விடாது. இந்த சூழ்நிலைய உருவாகாம தடுக்க பார்க்கும். பேர் இல்லாத பட்சத்துல இந்த சூழ்நிலைய உருவாக்கி தொலைச்சுருவானேடா அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் பயத்துக்குள்ள போயிட்டார்கள். அதோட வெளிப்பாடு தான் அவர்கள் எல்லாம் ரேடியோ சைலன்ஸ்க்கு போனது. ஆனாலும் அவங்க பயந்த மாரியே அமெரிக்கா விடுறதாக இல்ல. ஜெலன்ஸ்கி அமெரிக்கால வச்சுட்டு நீண்ட தூர தொலைவு ஏவுகணைய வச்சு தாக்குறது, அழிக்கிறதுன்னு பேச்சு ஓவரா ஓடிக்கிட்டு இருக்கவும், அமெரிக்காவோட தளங்கள், ராணுவ தளங்கள், உலகம் பூரா இருக்கக்கூடிய ராணுவ தளங்கள ஒரே நேரத்துல தாக்குறக்கு ரஷ்யா திட்டம் வச்சிருக்கு அப்படின்னு ரஷ்யா சொல்லல. அமெரிக்க உளவுத்துறை வெள்ளை மாளிகைய அலர்ட் பண்ணியிருக்கு. தப்பி தவறி ஏவுகணை போய் உள்ளுக்குள்ள வெடிச்சு சிதறும் போதோ, இல்ல அவர்கள் நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு அப்புறமோ, உலகம் முழுக்க இருக்க அமெரிக்க ராணுவ தளங்கள நேரடியாவே தாக்குறக்கு ரஷ்யா தயாராயிருச்சு அப்படிங்கிற உளவு தகவல் இப்ப வெள்ளை மாளிகைக்கு வந்து சேர்ந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அவர்களுக்கு அதிர்ச்சி. இந்த அதிர்ச்சியில இருக்கும்போதே ரஷ்யா இந்த பக்கம் அணு ஆயுத கொள்கைகள் மாற்றம், அதுல யார் மேலலாம் நாங்க தாக்குவோம் அப்படிங்கிற பட்டியலையும் ரெடி பண்றார்கள். அதாவது மத்தவன் 10 அடி அடிச்சாலும் திருப்பி நாங்க அடிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பயலுக எங்க மொறச்சு பார்த்தா கூட அணு ஆயுதம் தான் வரும் அப்படிங்கிற மாரி கொள்கைய மாத்தியிருக்கோம் அப்படின்ட்டார்கள். இந்த பட்டியல் என்னென்ன இருக்குன்னு விரிவா பார்க்கவே தேவையில்ல. இந்த பட்டியல்ல இருக்கக்கூடியது யாரு அப்டின்னா, அன்னை அமெரிக்கா, தம்பி ஜெலன்ஸ்கி அப்படின்ட்டு போயிரலாம். அடுத்து இலவச இணைப்பா ஐரோப்பால உள்ள நாடுகள்லாம் வாய் பேச பேச பட்டியல்ல ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனா முதல் அணு ஆயுத தாக்குதல் அப்படிங்கிறது உக்ரைன் சந்திச்சு தான் ஆகணும். 2வது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு வலிக்கிற மாரி ஏதோ ஒரு இடத்துல நடக்கும். அமெரிக்காவுக்கு பாதிப்பு அப்படின்னாலே அமெரிக்கா பேசாம முடிச்சுக்கும் அந்த விஷயத்த. தொடர விடாது. அத நோக்கி ரஷ்யா போது. அதே சமயம் ரஷ்யாவ பொறுத்தவரையும் அமெரிக்கா மாரி செயல்பட மாட்டார்கள். அவர்கள் பாணியே தனி. இவ்வளவு தூரம் இழுத்து விட்டான், இவனையும் இழுத்து விட்டு வேடிக்கை பார்ப்போம் அப்படிலாம் நினைச்சார்கள் அப்படின்னா நிலைமை சிக்கலாகி போயிரும். பதிலுக்கு அமெரிக்காவும் செய்யுமே அப்படின்னு கேட்டா, அமெரிக்காவும் செய்யும், ரஷ்யாவும் செய்யும். யாரு பொழச்சு நிப்பார்கள் அப்படின்னு கேட்டோம்னா, காலம் தான் உணர்த்தும். அதே சமயம் யாருக்கு கூடுதலான சேதாரம் இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, அமெரிக்காவுக்குன்னு சொல்லிட்டு போயிரலாம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நிலைமையில உலக யுத்தம் வந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் நஷ்டம் தான். நேரடியா ரஷ்யா, அமெரிக்காவுக்கு வந்துச்சு அப்படின்னா, ரஷ்யா, அமெரிக்கா 2 பேருக்கும் நஷ்டம் தான். ஆனா அமெரிக்காவ பொறுத்தவரை உலக வல்லரசா இருக்கக்கூடிய நாடு. அதுக்கு அடுத்த இடத்துல தான் பொருளாதார பலத்த பொறுத்தவரை அடுத்த இடத்துல தான் எல்லாத்துலயுமே கனிம வளங்கள தவிர்த்துட்டு பார்த்தோம்னா, ரஷ்யா பின்ல தான் இருக்கு.
அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்புட்ன்னா, பெரிய அளவுல அமெரிக்காவுக்கு தான் இழப்பு. நேரடி மோதல். இதெல்லாம் தெரிஞ்சு அமெரிக்கா மோதும். சாதாரண குட்டி நாடு கூடயே ஜெயிக்க முடியும்னா தான் இறங்குவார்கள். கொஞ்சம் அந்த இடத்துல தடுமாற்றம் இருக்குன்னு தெரிஞ்சா கூட இறங்காத பயலுக. அதனால வரதுக்கு வாய்ப்பில்ல. ஆனாலும் பைடன் மாரி ஆட்களோட சில தவறான முடிவுகள் எந்த எல்லைக்கும் கொண்டு போய் நிறுத்தும். அந்த எல்லைக்கு போணுமா? வேணாமான்னு நாங்க பயப்படவே மாட்டோம். தயார் நிலையில இருக்கோங்கிறத ரஷ்யா காட்டிருச்சு. அமெரிக்கா இப்ப தான் பயப்பட ஆரம்பிச்சிருக்கு.